ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 ஃபேஸ் மோட்டர் எப்படி சிங்கிள் ஃபேஸில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மோட்டர் ரன் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஏற்படணும். ஸோ 3 ஃபேஸ் மோட்ரு 3 ஃபேஸோடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸை வச்சு ரன் ஆகும். நம்ம அந்த மோட்டர் சிங்கிள் ஃபேஸ் ரன் பண்ணும்போது அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸை நம்ம கெப்பாசிட்டரில் வழியாக கொடுக்கும்போது அந்த மோட்டர் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகும். வாங்க இதை நம்ம இன்றைக்கி இந்த மோட்டரில் செஞ்சு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மோட்டரோட கனெக்ஷன் டெர்மினல், ஆர்ஒய்பி கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இந்த 3 லீடில் ஏதாவது 2 லீடில் நீங்கள் கெப்பாசிட்டரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 10mFT கெப்பாசிட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட 20mFT கெப்பாசிட்டர் இல்லை, ஸோ அதனால் 2 10mFT கெப்பாசிட்டரை பேரலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த லைனை இந்த 3 லீடில் ஏதாவது 2 லீடில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இந்த 3 லீடில் ஏதாவது 2 லீடில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி நான் இப்போ 2 லீடில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண இந்த 2 லீடில் ஏதாவது ஒரு லீடில் ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது சிங்கிள் ஃபேஸை சப்ளையில் உள்ள ஃபேஸை கொடுத்துக்கோங்க. இன்னொன்று எம்டியாக இருக்கிற இடத்துல நியூட்ரலில் கொடுத்துக்கோங்க. அதாவது திருப்பி சொல்கிறேன், இந்த 3 லீடு, அதாவது நீங்கள் 3 ஃபேஸில் ஆர்ஒய்பி சப்ளை கொடுக்குற இந்த 3 லீடில் ஏதாவது 2 லீடில் கெப்பாசிட்டர்லேருந்து வரக்கூடிய 2 வயரை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு அந்த கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ண அந்த 2 லீடில் ஏதாவது ஒரு லீடில் நீங்கள் 230 வோல்ட்டோடைய சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட்டோடைய ஃபேஸை கொடுத்துருங்க. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு லைனில் நியூட்ரலில் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சென்டரில் வந்து நியூட்ரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது மோட்டரை ரன் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு வந்து மோட்டரோட டேரெக்ஷனை மாற்றணும். ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் ஓடிட்டுருக்கதை நீங்கள் கிளாக் வைஸில் மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் கெப்பாசிட்டரை 2 லீடில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த லீடில் ஒரு சைடு ஃபேஸ் கொடுத்துருப்பீங்க. இந்த ஃபேஸை அப்படியே நீங்கள் தூக்கி இன்னொரு சைடு கெப்பாசிட்டர் லீட் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல நீங்கள் ஃபேஸை கொடுத்தாலே உங்களுக்கு வந்து டேரெக்ஷன் வந்து மாறிடும். திருப்பி இன்னொரு சொல்கிறேன், நீங்கள் கெப்பாசிட்டரை இந்த 2 லீடில் கொடுத்துருப்பீங்க, கெப்பாசிட்டருடைய வயரை 2 லீடில் கொடுத்துருப்பீங்க. அந்த வயர் ஒரு லீடில் நீங்கள் வந்து ஃபேஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபேஸை மட்டும் நீங்கள் இந்த லீட்லேருந்து அப்படியே மாற்றி கெப்பாசிட்டரோட இன்னொரு லீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட டேரெக்ஷன் மாறிடும். ஸோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் இந்த லீடில் நான் ஃபேஸ் கொடுத்துருந்தேன். இப்போ நான் அதை அப்படியே மாற்றி இந்த லீடில் ஃபேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து கிளாக் வைஸில் சுற்றின மோட்ரு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ மோட்டர் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஃபேஸ் மோட்டரையும் சிங்கிள் ஃபேஸாக உங்களுக்கு மாற்றி காமிக்கேன். இது ஒரு 1.5 HP 3 ஃபேஸ் மோட்ரு. ஸோ இதுக்கான கனெக்ஷன் பேனல் இந்த இருக்குது. ஸோ எல்லா மோட்டருக்கும் அதே தான். நீங்கள் ஆர்ஒய்பி சப்ளை கொடுக்குற அந்த 3 லீடில் ஏதாவது 2 லீடில் கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற அந்த ஒரு லீடில் நீங்கள் வந்து நியூட்ரலை கொடுங்க. கெப்பாசிட்டர் கொடுத்த அந்த 2 லீடில் நீங்கள் ஏதாவது ஒரு லீடில் ஃபேஸ் கொடுங்க. ஸோ இதுதாங்க கான்செப்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 HPக்கு 200லேருந்து 250 மைக்ரோஃபாரட் உள்ள இந்த கெப்பாசிட்டர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர்லேருந்து வரக்கூடிய இந்த 2 லீடை இந்த 2 லீடை நான் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது 2 லீடில் கெப்பாசிட்டரோட 2 லீடை கனெக்ஷன் கொடுங்க, ஆர்ஒய்பி லீடில். ஸோ கெப்பாசிட்டர் நீங்கள் கொடுத்த அந்த 2 லீடில் ஒரு லீடில் ஃபேஸை கொடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆர்ஒய்பி கொடுக்குற நம்ம 3 ஃபேஸ் லீடில் 2 லீடில் நான் வந்து கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். கெப்பாசிட்டர் கொடுத்த ஒரு லீடில் மட்டும் நான் ஃபேஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு லீடு வெறும் கெப்பாசிட்டர் லைன் மட்டும் தான் இருக்குது.
மிச்சம் இருக்கிற இந்த ஒரு லீடில் நம்ம 230 சிங்கிள் ஃபேஸோடைய நியூட்ரலை கனெக்ட் பண்ணால் போதும், மோட்ரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் இருக்கிற இன்னொரு லீடில் நியூட்ரலில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து மோட்டரோடைய டைரக்ஷன் மாறணும் அப்படின்னா இந்த 2 இடத்துல நம்ம கெப்பாசிட்டர் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபேஸ் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல நியூட்ரல் கொடுத்துருக்கேன். இந்த ஃபேஸை மட்டும் அப்படியே தூக்கி கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன் இந்த லீடில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், மோட்டரோடைய டைரக்ஷன் மாற்றி சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதுதாங்க கான்செப்ட்டு. திருப்பி நான் உங்களுக்காக இன்னொரு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 ஃபேஸ் மோட்டரில் நம்ம சப்ளை கொடுக்கக்கூடிய 3 அந்த RYB லீடில் ஏதாவது 2 லீடில் கெப்பாசிட்டர்லேருந்து வரக்கூடிய 2 வயர் ஜாயின் பண்ணிடுங்க. இன்னொரு லீடில் சும்மா இருக்கிற இன்னொரு லீடில் நியூட்ரலை ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் கெப்பாசிட்டர் கொடுத்த அந்த 2 லீடில் ஏதாவது ஒரு சைடு ஃபேஸு கொடுங்க, மோட்டர் ரன் ஆகும். இல்லை உங்களுக்கு அந்த டைரக்ஷன் வேண்டாம், மாற்றி சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெப்பாசிட்டர் கொடுத்த இன்னொரு லீடில் ஃபேஸை மாற்றி கொடுங்க, மோட்டர் உங்களுக்கு ரிவர்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதாங்க கான்செப்ட்டு. இப்போ இந்த மோட்டரை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மோட்டருக்கு நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டரோட டைரக்ஷனை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அங்கே போய்ட்டு கெப்பாசிட்டருடைய லைனை மட்டும் இப்போ நம்ம கொடுத்துருக்க லீட்லேருந்து அடுத்த லீடில் ஃபேஸ் கொடுப்போம். மோட்ரு வந்து இப்போ இந்த டைரக்ஷனில் ரன் ஆகிற மோட்ரு ரிவர்ஸில் ரன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லைனில் நான் வந்து ஃபேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே இந்த ஃபேஸை தூக்கி நம்ம கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன் இந்த லீடில் இந்த லைனில் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனை சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அதையும் கொடுத்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நான் ஃபேஸ் கொடுத்துருந்தேன், கெப்பாசிட்டரோடைய வயரோடைய இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்க இந்த டெர்மினலில் ஃபேஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஃபேஸை தூக்கி இப்போ அப்படியே கெப்பாசிட்டருடைய இன்னொரு டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு டெர்மினலில் கொடுத்துருக்கேன். ஸோ நியூட்ரல் அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணோம்னா மோட்டர் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரன் ஆகும். ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மோட்டரை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோட்ரு இந்த சைடு நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு 3 ஃபேஸ் மோட்டரை நம்ம சிங்கிள் ஃபேஸில் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.